வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நாம் எனக்கு இந்த வீடியோவில் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் அந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேரம், வேகம், தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் இதுக்கு இடையிலான ரிலேஷன்ஸ்னால் என்ன, ஸோ இதுக்கு என்ன மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், அதோட பேசிக்ஸ் என்ன, அதை பற்றி அந்த வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணதுக்காண்டி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ நம்ம வந்து டிஎஸ்டி ஞாபகம் வச்சுக்கலாம், டிஎஸ்பி மாதிரி டிஎஸ்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். சரியா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஸ்பீடு தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் போடுவீங்க. அதே மாதிரி டைம் தேவைன்னா என்ன போடுவீங்க, டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு போடுவீங்க. ஸோ இந்த மூணு ஃபார்மாவே நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கண்டிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருந்தால் என்னது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருந்தால் அது எப்படி இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்குது. ஸோ ரெண்டு இதுக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்குது. ஸோ d1 ஈக்குவல் டு s1 t1 எடுத்துக்கலாம். அதே மாதிரி d2 ஈக்குவல் டு s2 t2 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டுமே நம்ம 1 எடுத்துக்கலாமா. ஸோ d1 ஈக்குவல் என்ன பண்ணிக்கலாம், 1 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 1 ஈக்குவல் டு s1 t1, அதே மாதிரி 1 ஈக்குவல் டு s2 t2. சரியா? ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சைடு கொண்டு போவோம்ல. ஸோ s1 ஈக்குவல் என்ன போடுவீங்க, 1/t1 போடுவீங்க. அதே மாதிரி s2 ஈக்குவல் என்ன போடுவீங்க, 1/t2 போடுவீங்க. சரியா? ஸோ நம்ம ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ s1/s2 நம்ம ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா 1/t1 டிவைட் பை 1/t2 நம்ம கிடைக்கும். கரெக்டா? ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ண கிடைக்கும் s1/s2 ஈக்குவல் டு t2 டிவைட் பை t1 கிடைக்கும். சரியா? ஸோ இது மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்பீடுக்கும் டைமுக்குள்ள ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பீடு வந்து a/bன்னு இருந்துச்சுன்னா டைம் எப்படி இருக்கும், b/aன்னு இருக்கும். அதுக்கு ரெசிப்ரோக்கலா இருக்கும். அப்ப a/bன்னு இருந்துச்சுன்னா ஸ்பீடு வந்து a/bன்னு இருந்துச்சு அப்படின்னா டைம் வந்து எப்படி இருக்கும், 1/a/1/bன்னு இருக்கும். ஸோ இதான் இதோட அர்த்தம். சரியா? ஸோ அதுக்காக தான் நான் படித்தோம். ஸோ ஸ்பீட் 1 ஸ்பீட் 2 இருந்துச்சுன்னா டைம் 2 டைம் 1 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீடு வந்து 2:3 அப்படின்னு ரேஷியோவில் இருந்துச்சு அப்படின்னா டைம் எப்படி இருக்கும், 3:2 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கும். சரியா? ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். ஏன்னா இன்வெர்ஸ் ப்ரொபோசலாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரியா? அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும்போது ஸ்பீடும் டைமும் பாருங்க, ஸ்பீடை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். கவனிங்க, இப்போ டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு சேமா இருக்கு. சரியா? ஒரு 500 மீட்டர் நம்ம வச்சுக்கலாம், 500 மீட்டர். சரியா? நான் வந்து 5 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போறேன், 5 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போறேன். சரியா? ஸோ நான் என்ன பண்ணுவேன், 1 ஹவர்ல நான் என்ன பண்ணிடுவேன், ரீச் பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்க. சரியா? இதே இது நான் ஸ்பீட் வந்து என்ன பண்றேன், அப்படியே டபுள் ஆக்குறேன். சரியா? ஸோ 10 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல நான் போறேன். அப்ப நான் என்ன பண்ணிடுவேன், இதுல பாதி நேரத்திலே போய் ரீச் ஆயிடுவேன். 30 மினிட்ஸ்ல நான் என்ன பண்ணிடுவேன், போய் ரீச் ஆயிடுவேன். அப்ப இந்த ஸ்பீடோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5:10 இருக்கா. இந்த டைமோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:13 இருக்குதா. புரியுதா? 1 ஹவர்னா எவ்வளவு, 60 மினிட்ஸ். ஸோ சால்வ் பண்ணி பாருங்க. 1 5 5 2 10. ஸோ 2 30 60, 1 30 30. ஸோ 1:2ங்கிறது இது எப்படி கிடைச்சது, 2:1 கிடைச்சிருக்கா. ஸோ அதான் இதுக்கு அர்த்தம். ஸோ a/b அப்படிங்கிறது ஸ்பீடா இருந்துச்சு அப்படின்னா ஸோ டைம் வந்து என்னதான் இருக்கணும், b/c-ஆ இருக்கணும். ஸோ நமக்கு வந்து ஸ்பீடோட ரேஷியோ கிடைச்சுன்னா டைம் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி டைமோட ரேஷியோ கிடைச்சுன்னா ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் அண்ட் தேர்ட் கண்டிஷன் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்டாக இருக்குது, ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும். இதே இதை நீங்கள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, டைமுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ ஸ்பீடு கான்ஸ்டண்டாக இருக்கும்போது d1 ஈக்குவல் டு s1 t போடுவீங்க.
அதே மாதிரி d2 s2t போடுவீங்க. கரெக்டா? அதே மாதிரி d1/d2 நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா s1/s2 இருக்கும். அதோட ரேஷியோ எப்படி இருக்கும்? a:b இருந்துச்சுன்னா அதுவும் எப்படிதான் இருக்கும்? a:b தான் இருக்கும். சொல்ற புரியுதா? ஸோ இதான் அதோட கண்டிஷன். ஸோ இதே என்ன பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஸோ டைம் சேமா இருக்கும்போது நமக்கு வந்து ரெண்டோட ஸ்பீடு வந்து எப்படிதான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். நம்ம ஸ்பீடு சேமா இருக்கும்போது டைம் எப்படிதான் இருக்கும்? நமக்கு சேம் ரேஷியோல தான் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அடுத்தது இந்த கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் விடாம டைப் பண்ணிட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து என்னன்னா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. உங்கள் லைஃபே செட்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுக்காக தான் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் லைஃப்பை செட்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு 6 மந்த் இல்லைன்னா 1 இயர் கண்டிப்பாக நீங்கள் பலி கொடுத்து தான் ஆகணும். அந்த 6 மந்த் 1 இயருக்கு நீங்கள் தியாகம் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா சரியா, கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும்? வேலைக்கு போக முடியும். ஸோ மேக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்டை நல்லா படிச்சுட்டு எக்கச்சக்க கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. சரியா? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும்? மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாயிரும். விட்டு கொடுத்துடாதீங்க. சரியா? ஸோ பார்க்கலாம். ஸோ நமக்கு இதில் என்ன தேவை அப்படின்னா இந்த கிலோமீட்டர் பெர் ஹவர், மீட்டர் பெர் செகண்ட், அதெல்லாம் நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கணும். இப்போ ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா கிலோமீட்டர் பெர் ஹவராக இருக்கலாம், இல்லைனா மீட்டர் பெர் செகண்டாக இருக்கலாம். சரியா? ஸோ இந்த கிலோமீட்டர் அப்படிங்கிறது எதை குறிக்குது? டிஸ்டன்ஸை குறிக்கும். ஸோ ஹவர்ங்கிறது எதை குறிக்கும்? டைமை குறிக்கும். ஸோ கொஸ்டினில் மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம எதாவது மாற்றிக்கலாம், கிலோமீட்டர் பெர் ஹவராக மாற்றிக்கலாம். சரியா? ஸோ இந்த கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னா என்னன்னு பாருங்க. ஸோ கிலோமீட்டர் அப்படிங்கிறத நம்ம எதா மாற்ற போகிறோம்? மீட்டர் பெர் செகண்டாக மாற்ற போகிறோம். ஸோ கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர், 1 ஹவர் அப்படின்னா 3600 செகண்ட். ஸோ சால்வ் பண்ண அப்படின்னா 2 10, 18 36. ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும் அப்படின்னா 5/18 மீட்டர் பெர் செகண்ட் போடலாம். சரியா? அதே மாதிரி இந்த மீட்டர் பெர் செகண்டை நீங்கள் வந்து கிலோமீட்டர் பெர் ஹவராக மாற்றணும் அப்படின்னா அது அப்படியே நீங்கள் ரெசிப்ரோக்கல் போட்டால் போதும். ஸோ 5/18 எப்படி போடுவீங்க? 18/5 போடுவீங்க. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? சில ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த பேசிக்ஸ் தான், எப்படி நீங்கள் வந்து மீட்டர் பெர் செகண்டை கிலோமீட்டர் பெர் ஹவராக மாற்ற போகிறீங்க அதை பற்றி அந்த இதில் இருக்கும். கவனிங்க. A man crosses a road 250 meters wide in 75 seconds. His speed in kilometer per hour. சரியா? ஸோ ஸ்பீடு வந்து எதில் கேட்டிருக்காங்க? கிலோமீட்டர் பெர் ஹவரை கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீடு அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா? ஸோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 250 மீட்டர், டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? 75 செகண்ட்ஸ். ஸோ இந்த மீட்டர் பெர் செகண்டை கிலோமீட்டர் பெர் ஹவராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்ட்டு 5/18 போடுவீங்க. கரெக்டா? ஸோ இது என்ன பண்ணிக்கோங்க? சால்வ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஓரஞ்சு 5, 25. ஸோ 5 25. ஸோ 3 15, 5 25, 0. ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது? இதை சால்வ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சரியா? சாரி, நான் தப்பா போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம். ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமோட ஃபார்முலா தான். நம்ம வந்து கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டாக மாற்றினா தான் நம்ம என்ன பண்ணுவோம்? 5/18 மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டர் பெர் செகண்டை கிலோமீட்டர் பெர் ஹவரால் நம்ம கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? 18/5 போடுவோம். இதை மாற்றி போட்டுறாதீங்க. சரியா? அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 250 மீட்டர், டைம் வந்து 75 செகண்ட். ஸோ இந்த மீட்டர் பெர் செகண்டை நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவராக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன போடுவோம்? 18/5 போடுவோம். சரியா? ஸோ ஓரஞ்சு 5, 5 25, 0.
ஸோ 18ஆல் நம்ம கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா 6 3 18. ஸோ 2 3 6 மீதம் 1 5 3 15. ஸோ ஒரு 25 25 2 25 50. ஸோ 2 × 6 எவ்வளோ கிடைக்கும் நமக்கு 12ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு இதுக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. An athlete runs 200 meter race in 24 seconds. His speed in kilometer per hour அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் அதே கான்செப்ட் தான். ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்டர், டைம் வந்து 24 செகண்ட். ஸோ இந்த மீட்டர் பெர் செகண்டை நம்ம எதாக மாற்ற போகிறோம், கிலோமீட்டர் பெர் ஹவராக மாற்ற போகிறோம். ஸோ நீங்கள் என்ன போடுவீங்க, இன்ட்டு 18/5 போடுவீங்க. சரியா? ஸோ 1 5 5 4 5 20 0. ஸோ 6 4 24, 1 4 4 0, 1 6 6 3 18. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 30 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கிடைக்கும். சரியா? ஸோ ஆன்சர் வந்து இதுவாக தான் இருக்கும். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. A train is moving with a speed of 180 km per hour. Its speed in meter per second. சரியா? ஸோ 180 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவரை நம்ம மீட்டர் பெர் செகண்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இன்ட்டு 5/18 போடுவோம். ஸோ 180 × 5/18. ஸோ 2 கேன்சல் ஆகும் 10. ஸோ நமக்கு என்ன இருக்கும், 50 மீட்டர் பெர் செகண்ட் நமக்கு இருக்கும். சரியா? ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, a man riding his bicycle covers 150 meters in 25 seconds. What is his speed in kilometer per hour? சரியா? ஸோ 150 meters in 25 seconds. ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மீட்டர் பெர் செகண்டை கிலோமீட்டர் பெர் ஹவராக என்ன பண்ணியிருக்காங்க, கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ மீட்டர் பெர் செகண்டாக நீங்கள் கிலோமீட்டர் பெர் ஹவராக நீங்கள் கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணுவீங்கன்ட்டு 18/5 போடுவீங்க. ஸோ 3 5 15 0. ஸோ 5 25 6 30. சரியா? ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 15 6 30. ஸோ 3.6 × 6 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6 36 6 மீதம் 3 3 18 3 21. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 21.6 நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. The speed of a bus is 72 km per hour. The distance covered by the bus in 5 seconds. சரியா? ஸோ ஸ்பீட் ஆஃப் எ பஸ் இஸ் 72 km per hour. அதே நேரத்தில் 5 செகண்டில் அந்த பஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது இது செகண்ட்ஸில் இருக்கிறனால நம்ம இது என்ன பண்ண போகிறோம், செகண்ட்ஸில் மாற்ற போகிறோம். ஸோ 72 × 5/18 கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும் அப்படின்னா, அப்போ 1 18 18 4 18 72. ஸோ 4 5 20. ஸோ 20 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இதுக்கு அர்த்தம் வந்து என்னது, ஒரு செகண்டுக்கு அது எத்தனை மீட்டர் போகும், 20 மீட்டர் போகும். நமக்கு எத்தனை செகண்டில் அது கிராஸ் ஆகுது, 5 செகண்டில். அப்போ ஒரு செகண்டுக்கு 20 மீட்டர் அப்படின்னா 5 செகண்ட் நமக்கு எவ்வளோ மீட்டர் போகும், அது 100 மீட்டர் போகும். அவ்வளோதான், சிம்பிள். சரியா? ஸோ இவ்வளோதான் மாடல் 1 கொஸ்டின். இது பேசிக்ஸாக கன்வர்ஷன் பண்ணக்கூடியதான். ஸோ இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து கம்ப்ளீட் கான்செப்ட், அப்புறம் ஷார்ட்கட், ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.